வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இறந்தாலும் படப்பிடிப்பு தளத்தை தான் இறந்து போவேன். வடிவுக்கரசி கூறிய வார்த்தையால் கண்ணீர் விட்ட இயக்குனர். இணையதளத்தில் வைரலாகும் இயக்குனருடைய பேட்டி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அர்ஜுன் தாஸ், அன்னபென், யோகி பாபு மற்றும் வடிவுக்கரசி உள்ளிட்டோர் முதன்மை கதாபாத்திரங்களை நடித்த படம்தான் கான் சிட்டி. ஒரு நடுத்தர குடும்பத்தின் யதார்த்த வாழ்க்கை கதைக்களமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ஹரிஸ் துரைராஜ் இயக்கியுள்ளார். பவர்கவுஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஷான் ரோடன் இசையமைத்துள்ளார். இந்த படம் கடந்த மாதம் 26ஆம் தேதி திரையரங்கில் வெளியானது. நல்ல விமர்சனத்தையும் ரசிகர்களிடம் பெற்றது. இந்த நிலையில தான் படத்திற்கு கிடைத்த வரவேற்பு தொடர்பாக நன்றி தெரிவிக்கும் விழா சென்னையில் நடந்தது. நிகழ்வில் இயக்குனர் ஹரிஸ் துரைராஜ் பேசும்போது, முதல்ல பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சிறிய திரைப்படம் வெற்றி பெறுவது மிகவும் கடினமான விஷயம். குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு ஓடிடி தளங்கள் வருகையால் சில படங்களை மக்கள் திரையரங்கில் வரவழைப்பது பெரிய சவாலாக மாறிவிட்டது. ஆனால் நல்ல உள்ளடக்கம் கொண்ட திரைப்படங்களை ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கும்போது அந்த படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. அதற்காக இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவை நடத்த வேண்டும் என்று நினைத்தோம். இப்போது பெரும்பாலான திரைப்படங்கள் 25 நாட்கள் திரையரங்களில் ஓடுவதில்லை. சில நாட்களில் ஓடிடி தளங்களில் வந்துவிடுது. அதனால் தான் கான் சிட்டி திரைப்படத்தில் 25வது நாள் வெற்றியை திரைப்படங்களில் உங்களுடன் இணைந்து கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த படத்தில் நீங்கள் அளித்த வரவேற்புக்கும் பாராட்டுகளுக்கும் மனமார்ந்த இதயபூர்வமான நன்றிகள். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் என் இதயபூர்வமான நன்றிகள். 55 நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்றது. இந்த படம் மொத்தம் சுமார் 95 கால் சீட்டுகள் உருவானது. அந்த நீண்ட பயணத்தில் என்னுடன் இணைந்து உழைத்த ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞரும் பங்களிப்பு அளவிட முடியாது. இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் பற்றி பேச வேண்டும் எனக்கு ஆசை இருக்கிறது. குறிப்பாக வடிவுக்கரசி அம்மாவை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 60 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் பயணித்து கொண்டிருந்தாங்க ஒரு மூத்த கலைஞர். இன்று எனக்கு வேலை வாங்கி கொடுங்க, நான் இன்னும் நடிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். நாங்கள் சில படங்களில் நடித்து விட்டாலே திருப்பதி அடைந்து விடுகிறோம். ஆனால் 1000க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து ஒரு கலைஞர் இன்னும் அதே ஆர்வத்துடன் அதே பசியுடன் வாய்ப்புகள் எதிர்த்து நிற்பது எனக்கு மிகப்பெரிய படமாக இருக்கிறது. அவரை மருத்துவமனையில் சந்தித்த போது என்னிடம் சொன்ன ஒரே வார்த்தை இன்னும் என் மனதில் இருக்கிறது. நான் இறந்தாலும் படப்பிடிப்பு தளத்தில் தான் இறக்க வேண்டும். அந்த வார்த்தையை கேட்டபோது எனக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. சினிமா மீது இவ்வளவு காதலும் அர்ப்பணிப்பும் கொண்ட ஒரு கலைஞருடன் பணியாற்றியது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று. படப்பிடிப்பு முடிந்த ஒரே நாளில் நான் அவரிடம் சொன்னேன், இந்த படம் வெளியான பிறகு அனைவருமே உங்களை பற்றி தான் பேசுவாங்க என்று. இது உண்மையாகி இருப்பதை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அந்த இயக்குனர் பேட்டியில் பேசியிருக்கிறாரு. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் பதிவுறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.